வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட் ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம சேனல் போக ஹெல்ப்பாக இருக்கும். ஷோ ஆரம்பிச்சோடய லோகன் பால் வராரு. இந்த வருடம் மென்ஸுக்கான எலிமினேஷன் சாம்பரை வெற்றி பெற்று ரசல்மேனியாவில் கோடி ரோட்ஸ் கிட்ட இருக்கிற யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தான் ஒரு மிகப்பெரிய பாப்புலரான செலிபிரிட்டின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பாங் ரிங்குக்கு வராரு. ரிங்குக்கு வந்து லோகன் பாலை பார்த்து கேட்குறாரு, லோகன், உண்மையிலேயே நீ ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் லெஜெண்ட் அப்படிங்கிறதுல நான் தான் இருக்கிறேன். லோகன் பால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார், நான் ஃபுல் டைமராக இந்த டபிள்யூபியில் சேர்ந்துட்டேன், இதுக்கப்புறமா ஃபுல் டைமராக டபிள்யூபியில் இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு சிஎம் பாங் சொல்லியிருப்பார், இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் நான் அச்சீவ் பண்ணாததே கிடையாது, எல்லாத்தையுமே மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணிட்டேன். நீ இப்போ தான் வந்திருக்கிற, நீ சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டினாலும் யாருக்குமே பிடிக்காத ஒரு செலிபிரிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட லோகன் பாலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவம் ஏறுது. எலிமினேஷன் சாம்பரில் நான் தான் வெற்றி பெறுவேன், ராயல் ரம்பில் நீ என்ன எலிமினேட் பண்ண, எலிமினேஷன் சாம்பரில் நான் உன்னை எலிமினேட் பண்ணி உன்னை தோக்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்டு கடுப்பான லோகன் பால் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கோடைய கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு. வாவ், என்னங்க இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் சிஎம் பாங் ஒரு பாப்புலரிட்டியான ஒரு ஷாலு. அவர் வந்து லோகன் பால் கிட்ட அரை வாங்க ஒத்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ராவை பொறுத்த வரைக்கும் ஸ்மேக்டவுனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். ஆனால் சிஎம் பாங் இது உண்மையிலேயே வேறு லெவல். அவருடைய கன்னத்துக்கு கீழே வேற கொஞ்சம் லைட்டாக பிளட் வர ஆரம்பிச்சிட்டு அடிச்சாட்டி அப்படி போல இருக்குது. அடுத்தது பீட்டன் பென்டகன் வெர்சஸ் லுட்விக் கேசருக்கு எதிரான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு. இந்த மேட்ச்லேருந்து சொல்லணுன்னா நல்லா தான் இருந்தது. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் பென்டகனை லுட்விக் கேசர் கீழே தள்ளிட்டு வீக்காக இருந்த பீட்டனை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். இந்த மேட்ச்சில் யாரை பின்ஃபால் பண்ணி பண்ணாலும் வின் தான். ஸோ இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா லுட்விக் கேசர் வந்து வெற்றி பெற்றுட்டார். நீண்ட நாளுக்கு அப்புறமா லுட்விக் கேசர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல மேட்ச்சில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு நம்ம கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். பட் இருந்தாலும் பென்டகன் கொஞ்சம் கோவமாக இருக்கார். மீண்டும் லுட்விக் கேசருக்கு அகேன்ஸ்டாக பென்டகன் மேட்ச் விளையாடுறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கிற ரியா ரிப்ளியோட டைம். ரியா ரிப்ளி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் ஈயோ ஸ்காயை எதிர்த்து உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. அவளுக்கு நான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறேன். ஈயோ ஸ்காய் இதுக்கு முன்னாடி நான் NXTயில் ஒருக்கா மோதிருக்கிறேன், அவன் என்ன ஒருக்கா பீட் பண்ணியிருக்கிறான். ஆனால் இந்த முறை நான் ஈயோ ஸ்காயை பீட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஈயோ ஸ்காய் பார்த்தீங்கன்னா இந்த முறையும் நான் தான் ஒன்று பீட் பண்ண போகிறேன், பீட் பண்ணி ஓங்கிட்ட இருக்கிற உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை என் பக்கம் நான் ஈர்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. சரி, இவங்க சொல்கிறதெல்லாம் சரி தான். யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா த நியூ டே டைம். இது நியூ டேயா இல்லை டிராகன் டேயா? இவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் நல்லா இருக்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த மண்டே நைட்டால் லோகன் பாலுக்கு எதிராக ரேமஸ்டோரியோ மோதும்போது மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ரேமஸ்டோரியோட காலை உடச்சி விட்டுட்டாங்களாம். அதனால் ரேமஸ்டோரியோக்கு அந்த நேரத்தில் இன்ஜுரி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி LWயில் இருக்கிறவங்க நியூ டே எதிர்த்து மோத போகிறாங்க. ரேமஸ்டோரியோ இன்னும் இன்ஜுரியில் தான் இருக்காராம். இந்த மேட்ச்சில் நியூ டே ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனால் இப்போது ரேமஸ்டோரியோ இல்லைல்ல, இப்போது LWயோடைய தலைமையை ஏற்று வச்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிராகன் லீ தான். தான் டீம் மெம்பர்ஸ் தோற்றதுக்கு அப்புறமா ரேமஸ்டோரியோக்காக நியூ டேவை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் நியூ டே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டிராகன் லீயவே தூக்கி போட்டு பந்தாடிடுறாங்க. ஸோ நியூ டே இஸ் ராக்கிங். நியூ டேயோட ஹில்டன் தானும் வாரம் பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டே இருக்குது, நல்லாவே இருக்குதுன்னே சொல்லலாம். அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பேக் ஸ்டேஜில் வழக்கம் போல் ஃபின் பேலருக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ஒரு கலவரம் ஏற்படுது. இன்றைக்கி ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா டாமினிக் அகேன்ஸ்டாக ஒரு குற்றச்சாட்டு வைக்காரு. போன வாரம் வந்து இவன் தோத்துட்டான்னு. அதுக்கு டாமினிக் சொல்கிறாரு, இவனுக்கு நான் வந்து எலிமினேஷன் சாம்பருக்கான குவாலிஃபை மேட்சை வாங்கி கொடுத்தேன், ஆனால் இவன் செத்துக்கிட்ட தோத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபின் பேலர் இருக்கிறார்ல, இன்றைக்கி டாமினிக் மிஸ்டீரியோ கூட போகிறாராம். அண்ட் டி மோர்கன் ரெட்கல் ராட்ரிகஸ் இன்றைக்கி உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாங்க, டாக் டீம் டைட்டிலுக்காக. அதில் இவங்க வெற்றி பெறுவாங்கன்னு கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்களாம். ஆனால் நியோமியும் பியாங்கா பெலர்கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆள் அப்படிங்கிற மாதிரி ஃபின் பேலர் வார்னிங் பண்ணுறாரு. அண்ட் போன வாரம் பிரான் பிரேக்கர் வந்து இவருக்கு ஸ்பியர் போட்டிருப்பாரு டாமினிக் மிஸ்டீரியோக்கு. டாமினிக் மிஸ்டீரியோக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு. அதில் ஃபின் பேலர் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாராம். குந்தர் பேக் சைட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு.
ஓட்டிஸ் மற்றும் அகிரா தோசாவா. இதை பார்த்து கொஞ்சம் கடுப்பாயிட்டார் போல இருக்குது குந்தர். ரிங்குக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஜே ஊசோவை சாதாரணமான நினச்சேன், அவங்க கூட ரெசல்மேனியாவில் மோதணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் இப்போ என்னமோ எனக்கு ஜே ஊசோ மேலே ஒரு கணிசனை வந்துருக்குது. ஏன் ஜே ஊசோ எனக்கு ஈக்குவலாக இருக்க மாட்டான், அவனை ரெசல்மேனியாவில் தூக்கி ஓட விடணும், அவன் எனக்கு ஈக்குவலான ஆள் தான், நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அகிரா தோசாவாவை இந்த இடத்துல கூப்பிட்றாரு. இன்னும் அகிரா ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போல இருக்குது அண்டர் ரேட்டரு. நான் பாரு அகிரா, நீ வந்து ஒரு உதவ நீங்களாம் இப்படி தான் இருப்பீங்க, உங்களுக்குலாம் நான் பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் என்ன மாதிரியான ஒரு ஆள் இருக்கிறாங்க, என் கையால் உன் நெஞ்சில் சோக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மேட்ச் கேட்குற அகிரா தோசா கேட்கணுஸ்டா. அகிராவும் ஒத்துக்கிட்டதுனால அகிரா தோசாவாக்கும் குந்தருக்குமான ஒரு மேட்ச் நடக்குது. ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் அண்டர் ரேட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட மோதுறாரு. இந்த மேட்ச்சில் குந்தர் பாடாப்படுத்துகிறாருங்க. அகிரா தோசாவை வீழ்த்துறது சுலபம் தான், ஆனால் அவரை கொடுமைப்படுத்தி தான் வீழ்த்துவேன்னு சொல்லிட்டு காட்டாரு போல இருக்குது. இந்த மேட்ச்சில் குந்தர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா அகிரா தோசாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய சகோதரன் அடி வாங்கிட்டு இருக்கான், இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பானா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்த ஓட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு வராரு. ஆனால் ஓடிஎஸையும் விட்டு வைக்காமல் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹெல்ப் பண்ணதுக்காக ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா வராரு. ஆக்சுவலி ஜே ஊசோ வர்றதுக்கு முன்னாடி குந்தரை எதிர்த்து ஓட்டிஸ் இந்த விஷயம் உண்மையிலேயே நல்லா இருந்ததுங்க, பார்க்கறதுக்கே அமர்க்கலமாக இருந்தது. பட் ஆனால் குந்தர் பார்த்தீங்கன்னா பின்னாடியோடி வந்து ஓட்டிஸோடைய கழுத்தை பிடிச்சி லாக் போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக வந்திருந்தார். ஜே ஊசோவை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா குந்தர் கீழே இறங்கி போயிட்டார். எனக்கு என்னமோ போக போக இந்த ஸ்டோரியில் ஜே ஊசோவை கொஞ்சம் டாமினேட்டராக காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஜே ஊசோ ஒரு அண்ட்ரைட்டு என்கிட்ட தோத்துக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு வேறு குந்தர் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் ரெசல்மேனியாவில் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கம்மியாக இருக்குது. சரி, ரெசல்மேனியாவில் குந்தருக்கான ஸ்டோரியை எதை நோக்கி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜே ஊசோவுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்க தான் செய்யுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் லைரா வெல்கேரியா வெர்சஸ் டகோடா காய் போன வாரம் உமன்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியனில் நம்பர் 1 கண்டெண்டராக செலக்ட் ஆகிறதுனால இன்றைக்கி ஒரு மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இருவருமே நல்லா தான் சண்டை போட்டாங்க. உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறமா முதல் டிஃபெண்டிங் இன்றைக்கி தான் பண்ணுறாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக தோக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அதை மாதிரியே இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லைரா வெல்கேரியா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க. டொகாடா கை தோற்று போயிட்டாங்க. லைரா வெல்கேருக்கு கை கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா டொகாடா கை போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இவினில் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. இவினிலும் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக நீண்ட நாள் போராடிட்டு தான் இருக்கிறாங்க, வெற்றி பெறணும்னு. பட் ஆனால் முடியலை. இன்னைக்கு டொகாடா கை தோற்றதுக்கு அப்புறமா அவங்க பின்னாடியோடு போய் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைரா வெல்கேரியா அங்கே சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டிட்டு இருந்தாங்களாம், அவங்க பார்க்கவே இல்லையாமா. சரி, ஏதோ விட்டுதலுங்க. ஸோ பின்னாடியோடு போய் லைரா வெல்கேரையும் பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இவினில். இது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி கூடிய சீக்கிரம் இந்த டைட்டில் ஏன் பக்கம் வரப்போகுது, நான் வெல்ல போகிறேன் அப்படிங்கிறத சிம்பாலிட்டிக்காக காட்டியிருக்கிறாங்களாமா. சரி, கூடிய சீக்கிரம் நீங்கள் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆனால் ரெஸ்லிங் கிங் தமிழில் இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம் தான். ஏன்னா நீங்களும் ஜேட் கபில் மாதிரி தானே. அடுத்ததாக கோடி ரோட்ஸோடைய டைம். கோடி ரோட்ஸ் இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரை பற்றி பேசுகிறாரு. அண்ட் ராக்குடைய ஆஃபரை பற்றியும் பேசுகிறாரு. இதை பற்றி நான் எலிமினேஷன் சேம்பரில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் இந்த நேரத்துக்கு வராரு. செத் ராலன்ஸ் சொல்றாரு, நீ ராக்குடைய ஆஃபரை ஏற்றுக்க போறியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பாரு, உன்கிட்ட சோல் இருக்குதுன்னு நினைக்க, அதாவது கோடி ரோட்ஸ் வந்து செத் ராலன்ஸை பார்த்து கேட்குறாரு, உன்கிட்ட ஒருவேளை நல்ல சோல் இருந்திருந்தா ராக் ஒன்று ஆஃபர் பண்ணியிருப்பான். ஆனால் நீ சோல் இல்லாதவனாச்சே, அதனால தான் ராக் வந்து ஒன்று ஆஃபர் பண்ணல. என்கிட்ட ஒரு நல்ல சோல் இருக்குது, நான் ஆஃபர் பண்ணால் அதை பார்த்து பொறாமையாக இருக்கா. மற்றும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசினாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஒரு 11 நிமிட வீடியோவாக ரெஸ்லிங் கிங் 2ல் பேசி தமிழில் போட்டிருக்கோம். ஷீல்டை பற்றி பேசினாங்க, துரோகத்தை பற்றி பேசினாங்க. அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் போகும்போது அதுக்கு காரணம் செத் ரோலன்ஸ், அதை பற்றி பேசினார். ஸோ செத் ரோலன்ஸ் வந்து தொடர்ந்து கோடி ரோட்ஸ் கூட மோதி தோற்று போனார். இந்த தடவை கண்டிப்பாக வெற்றி பெறுவேன், அதை பற்றி பேசியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரியணும்னா ரெஸ்லிங் கிங் 2ல் தெரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்குது. ஃபைனலி எலிமினேஷன் அப்புறம் வெற்றி பெற்று ரெஸ்ல்மேனியாவில் உன்னை சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செத் ரோலன்ஸ் பேசிக்கிறாரு. சாமி ஜெயினுடைய ஒரு ப்ரமோ. சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச சமீபத்தில் கனடா நாட்டுக்கு போய் கெவின் ஓவன்ஸோட வீட்டுக்கு போனாராம். அவங்க அம்மா
உடம்பு சரியாமல் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. அது நினைக்கும் போது சந்தோஷம். ஏன்னா அவங்க அம்மா எனக்கும் மதர் தான். ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசினேன். அவங்க உடம்பு கூடிய சீக்கிரம் சரியாகணும்னு பேசினேன். கெவின் ஓவன்ஸ் அந்த இடத்துல இல்லை, இருந்திருந்து அவன்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பேன். பட் பரவாயில்ல, எலிமினேஷன் சேம்பரில் டோட்டலாக எல்லாத்துக்கும் நான் வட்டியும் மதுளமாக பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக எலிமினேஷன் சேம்பர் அப்படிங்கிறது கெவின் ஓவன்ஸுக்கு பிடிக்காது. ஏன்னா அதில் நான் அவனை பனிஷ் பண்ண போகிறேன், ரொம்ப கொடூரமாக அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பண்ண போகிறேன். ஸோ என்ன எப்படி இன்ஜூரியில் ஏற்படுத்தினானோ அதே மாதிரி அவனையும் இன்ஜூரியில் ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கருடைய நேரம். ப்ரான் பிரேக்கர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளாட போகிறாரு. இது கேட்கவே வித்தியாசமாக தானே இருக்குது. டாமினிக், உங்கள் ஷர்ட்டாக நல்லா இருக்குது, எந்த கடையில் வாங்கினீங்க, பெண்டகன்ட்டு இருந்து ஆட்டையை போட்டிங்களா என்ன? ஸோ ப்ரான் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் மூர்க்கதனமாக டாமினிக் மிஸ்டீரியோ அடிக்கிறாரு. கீழவே இருக்கிறேன்னு சொன்னார்ல ஃபின் பேலர், ஒரு கட்டத்தில் டிஸ்குவாலிஃபை பண்ணி முடிச்சிட்டாரு. ஒன்று நம்ம வின் பண்ணணும், இல்லாட்டா டிஸ்குவாலிஃபை பண்ணி பண்ணிடணும். இதுதான் ஜட்ஜ்மெண்ட் ரூல்ஸ் போல இருக்குது. ஸோ உடனே எல்லாருமே சேர்ந்து ப்ரௌன் பிரேக்கர் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரௌன் பிரேக்கர் யார்? உல்ஃபாச்சே. யாரெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் திருப்பி அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் ஃபின் பேலர் சேர் எடுத்து அடிக்கிறதுக்கு நிற்பாருங்க. அப்போ அந்த போஸ் இருக்குது, ஐயோ ஐயோ ஐயோ, ப்ரௌன் பிரேக்கர் அப்படியே ராண்டியேட்டர் மாதிரி இருப்பார். இவர் இந்த பக்கம் ட்ரிபிள் எச் மாதிரி நிற்பார். இது பார்க்கறதுக்கே பங்கமாக இருந்து ஆண்டியேட்டன் ஆர்கே ஒரு போடும்போது திடீர்னு டக்குன்னு பார்ப்பார்ல, அந்த மூமெண்ட் எனக்கு இருந்தது. ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனுக்காக மோதிரவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. பல பேர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. யார் தான் ஃபைனலி வெற்றி பெற போகிறா அப்படின்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய கலவரமே பார்த்தீங்கன்னா ராலியில் நடந்திருக்கிறது. அடுத்தது பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எவினியில் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் தூக்கி கட்டியிருப்பாங்கல்ல, கூடிய சீக்கிரம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆவேன். ஏன் மாஸ்டர் ஜாக்கேபிள் வேறு இப்போ வந்து முழுக்க லூச்சாட்டு வரைக்கும் போய் லூச்சாவை கற்றுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அவரை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. லூச்சா ரெப்ரேட் அப்படி யாரை கூட்டிகிட்டு வர போகிறாருன்னு தெரிலங்க. ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வார் ரைடர்ஸ் டீம் வந்து பின்னாடியோடி வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரீட் பிரதர்ஸ் டீமை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணுற ஒரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நடந்திருக்குது. அண்ட் அகிரா தோசாவா இன்னைக்கு அடி வாங்கினார், ஓட்டிஸ் இன்னைக்கு அடி வாங்கினார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரை பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு செஞ்சிருக்காரு ஜே ஊசோ பார்த்து இன்றைக்கி நீங்கள் அடி வாங்குறீங்க பரவாயில்ல, பட் இருந்தாலும் முன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயர்ந்த இந்த மூமெண்ட்டோட இருப்போம். கண்டிப்பாக ரசல்மனியில் நான் குந்தர்கிட்ட இருக்க ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் சொல்வேன்னு சொல்லியிருக்காரு. ஓ நெட்டாலி அக்கா, நட்டி அக்கா இங்கே தான் இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. அதே மாதிரி ஜே ஊசோ அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல A-Town அண்டர் டீம் வந்து பார்க்குறாங்க. உன்னால் முடியாது, தோக்க தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நெகட்டிவிட்டி எல்லாத்துக்குமே ஈட் மூமெண்ட் போட்டே சமாளிக்கிறாரு ஜே ஊசோ. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தெரியும் ஈட் அப்படின்னு போடுவார். ஏண்டா நம்ம அவனை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கோம், நீ அவனுக்கு சப்போர்ட்டிங்காக ஈட் போடுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே சண்டை வருது. ஜே ஊசோ அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஆனால் கோவத்தில் இருந்தார்ல, இவர் பேசும்போது தப்பாக பேசுனது, அதனால் ஒரு சூப்பர் கிக்கை ஆஸ்டின் தெரிக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆஸ்டின் தெரிக்கல, கிரேசன் வாழ்க்கை கொடுத்துருக்காரு. ஆஸ்டின் தெரி அப்படியே முறைச்சி பார்க்குறாரு, என்னடா பண்ணுற என்னடா இருக்குன்னு. மேபி அடுத்த வாரம் ஜே ஊசோக்கும் ஆஸ்டின் தெரிக்குமா இடையிலான ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் WWE சொல்லியிருக்கிறாங்க. உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரியா ரிப்ளே வெர்சஸ் இயோ ஸ்காய்க்கு இடையிலான மேட்ச் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போகிறது. இதைத் தொடர்ந்து WWE மென்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா வார் ரைடர்ஸ் வெர்சஸ் அமெரிக்கன் மேடுக்குள்ள வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் அடுத்த வாரம் நடக்க போகிறது. இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் நேரத்துக்கு வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நியோமி மற்றும் பியாங்கா பெலர் வெர்சஸ் லிவ் மார்கன் ரெக்கல் ராட்ரிகஸ்க்கு இடையிலான இந்த டாக் டீம் டைட்டில் மேட்சும் பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் லிவ் மார்கன் ரெக்கல் ராட்ரிகஸ்க்கு ஹெல்ப் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியும் வந்து நிற்கிறாரு. மேட்சும் அனல் பறக்குது. ஒரு கட்டத்தில் நியோமி இருக்காங்கல்ல, அவங்க வசமாக மாட்டிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வசமாக வந்து மாட்டின நம்ம பியாங்கா பெல்லர் மேலே வர முடியலை. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு லிவ் மார்கன் நியோமியை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. எஸ், இன்னைக்கு ராவோடைய மெயின் இவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டருடைய ஹெல்ப்பின் மூலியமாக பிராண்ட் நியூ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை லிவ் மார்கன் மற்றும் ரெக்கல் ராட்ரிகஸ், இந்த லிவ் மார்கன் ரெக்கல் ராட்ரிகஸ் இந்த ரெண்டு டீமே 3வது முறையாக டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கிறாங்க. லிவ் மார்கன் ரெக்கல் ராட்ரிகஸ், அதாவது இவங்க தனித்தனியாக நிறைய டைம் வின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரியா ரிப்ளே கூடயே பார்த்தீங்கன்னா இவங்க டாக் டீம் சாம்பியன் வந்துருக்காங்க லிவ் மார்கன்.
இவங்களும் ஆலியா கூட வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் டீமாக இருந்தே 3 தடவை டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஒரு சாதனையை படைத்து இன்றைக்கி மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. பியாங்கா பலர் அப்படியே வாயை பழந்து பார்க்குறாங்க, என்னடா தோற்று போயிட்டோன்னு. இப்படி இன்னைக்கு லீவ் அண்ட் ரெக்கல் ராட்ரிகஸ் உமன் சாம்பியனாக ரா முடிந்துள்ளது. ராவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஓகே சுமாரான இதுதான். இந்த வாரம் உங்களுடைய ரா ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.